இளைய தளபதி விஜய். கரெக்ட். ஆமாம், எல்லாரோடும் அவர் நல்லா நம்ம யூனிட்டில் பழகுவார், நல்லா தான் இருந்தது. அவர் கொஞ்சம் சைலண்ட் டைப், பெருசாக பேச மாட்டார் எப்பொழுதுமே, அதுதான் அவருடைய இதுதான். முதல் நாள் படப்பிடிப்பு வந்து எங்களுக்கு நாகர்கோவிலில் 1995 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த பிளானிங் யாருமே வரமாட்டாங்க 5ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு அப்புறம் 8ஆம் தேதிக்கு மாற்றி வச்சோம். ஏன்னா அந்த செப்டம்பர் 5ஆம் தேதி சுதாகரன், வளர்ப்பு மகன் சுதாகரன் ஜெய அம்மாவுடைய அந்த கல்யாணம். அப்போ எல்லா நடிகரும் போயிடுவாங்க தானே, அதில் நம்பியார், சுகுமாரி அம்மா, எல்லா ஆர்டிஸ்ட்டும் போயிடுவாங்க அப்படின்னு. ஆக நாங்கள் 8ஆம் தேதி தான் நாகர்கோவிலில் பூதப்பாண்டிங்கிற இடத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அது நாகர்கோவிலுக்கு ட்ரெயின்லேயோ அதை எப்படியோ வந்து அது லொக்கேஷனுக்கு வந்து சேர்றது கொஞ்சம் டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரு டைப்பாக அது டைம் ஆகிடும். விஜய் சார் ஃபஸ்ட்டு டே வரத்துக்கு ஒரு 11 மணி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவருக்கே நர்வஸோடு தான் அவர் வராரு, என்ன எதாவது சொல்லுவாங்களா, லேட் ஆகிட்டோம் அந்த மாதிரி. டைரக்டர் அதில் அவர் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தெரியுமில்ல, வந்ததும் நாங்கள் வந்து ஒரு சைக்கிளில் வந்து நின்று 2 பாட்டிகளும் இருப்பாங்க ஒரு குளத்துக்கிட்ட. சைக்கிளில் வந்து நின்று தீபாவளிக்கு, தலை தீபாவளிக்கு ராமனும் சீதையும் எங்கே தலை தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும். அதை பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன பாட்டி இப்படி இருக்கீங்க, ராமாயணத்துக்கு அப்புறம்தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து நரகாசுரனை கொன்னார், அப்படி இருக்கும்போது ராமாவதாரத்தில் எப்படி தலை தீபாவளி இருக்கும், அதைத்தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆஹா அப்படின்னு பாட்டி அதிர்ச்சி ஆகிடுவாங்க. விஜயகுமாரி, என் பையன் எந்த மாதிரி பேரன் வளர்ந்துருக்கிறான். இந்த மாதிரி ஒரு சீனை நாங்கள் ஃபஸ்ட்டு டே எடுத்தோம். ரொம்ப நல்லா அவர் இன்வால்வ் ஆகிட்டு நல்லா நடித்தார். அப்போ இருந்த அதே டெக்னீஷியன்ஸ் தான் இப்போவும் இருக்காங்க விஜய் சார்கிட்ட. யாரும் பெருசாக மாற்றம் இல்லை. அப்போ ராஜேந்திரன் ஒரு டிரைவர் இருந்தார், ரவி மேக்கப் மேன், இன்னொரு ரவி காஸ்டியூம், ஜேபின்னு ஒருத்தர் சபாரி சூட், எல்லாருமே இன்னும் இருக்காங்க.